ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இதயம் சீரியல் எப்படி போச்சு? ரொம்ப மொக்கத்தனமாக போச்சு கைஸ், ரொம்ப மொக்கத்தனமாக போச்சு. ஆஹா ஓஹோ அப்படின்ற சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. அதாவது நம்ம பூமுட்டை அக்கா ஆதிக்கிட்ட போய் உண்மையை சொல்கிறதுக்கெலாம் வாய் வராது. ஆனால் மித்ராவை போய் வம்புழுக்கிறதுல ஒன்றா நம்பர், சரிங்களா? ஒரு எஃபோர்ட்டும் ஒன்றும் போட மாட்டா. மித்ரா பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ஆதிக்கிட்ட சொல்லவும் மாட்டா, எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் மித்ராவை ஏன் மித்ரா டென்ஷனாக இருக்கிற, ஏன் மித்ரா கோபமாக இருக்கிற, நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு இருக்கிறத பார்த்து நீ டென்ஷன் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி வம்புழுக்கிறதுல ஒன்றா நம்பர். ஆனால் ஆதிக்கிட்ட போய் உண்மையை சொல்கிறதுக்கு மட்டும் இந்த வாய் வரவே வராது, சரியா? மித்ரா கிட்ட உட்காந்து பேச சொல்லுங்கள், வாயை கிழிக்கிற அளவு பேசுவாங்க மேடம், சரியா? மற்றது எதுக்குமே வாயை திறக்க மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு இது வாயை திறப்பியா திறக்க மாட்டியாம்மா ராசாத்தி, சொல்லு வாயை திறந்து. ஐயோ. ஸோ என்ன நடக்குது? நம்ம ஆதி குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருக்கத இந்த மித்ரா அப்படியே கதவு கிட்ட நின்று இப்படியே பார்த்துட்டே இருப்பா இல்லையா? ஸோ டென்ஷன் ஆகி ஏன் இந்த ஆதி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டென்ஷன் ஆகி மொட்டை மாடியில் போய் நின்று நகத்தை கடிக்காத குறை தான் டென்ஷனில் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே இந்த அக்கா வந்துடும். நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, எப்போ பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத தயவுசெய்து சீனாக போடாதீங்க அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியாச்சு ரிவ்யூலேயே. ஆனால் கேட்குற வேலையே இல்லையாட்டிருக்குது, சரியா? எப்போ பார்த்தாலும் மித்ரா டென்ஷனாக வேண்டியது. இந்த அம்மனி ஏன் மித்ரா டென்ஷனாக இருக்கிற, கூலாறு, நான் என் புருஷனோட சேர போகிறது உறுதி, சரியா? நான் பெட்டி படிக்கையை தூக்கிட்டு போகிறேனே இல்லையே, நீ பெட்டி படிக்கையை தூக்கிட்டு ரெடியாக போ, ரெடியாரு அப்படிங்கிறாப்புல. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க ரெண்டு பேர் பேசுகிற கான்வர்சேஷனில் நான் ஷார்ட்டாகவே நான் சொல்லிட்டேன். அதாவது என்ன நடக்குதுன்னா, நானே ஏற்கனவே டென்ஷனாக இருக்கிறேன், பேசாமல் போயிரு பாரதி அப்படிங்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் மித்ரா நீ லிஸ்ட்டு போட்டுக்கோ, நான் உனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தர்றேன், நீங்கள் என்ன ஊருக்கு லிஸ்ட்டு போடணுமோ போட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு நீ போகிறதுக்கு ரெடியாரு அப்படின்னோடனே நம்ம கூமுட்டை அக்கா என்ன சொல்லுது, அந்த பெட்டி படிக்கையில் தூக்கிட்டு போகிறதுக்கு நான் இல்லை, நீ தான் மித்ரா போகிற, அதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே நம்ம சுதாகரனே என்ட்ரி தர்றாரு, சரியா? என்ன பாரதி, யார்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கிற, சரியா? மரியாதையாக மித்ரா வாழ்க்கையிலேருந்து, மித்ரா ஆதியோட வாழ்க்கையிலேருந்து போயிரு, நீ அப்படியே நீ ஆதியோட சேரதா இருந்தாலும் நான் சேர விட மாட்டேன், அப்புறம் எதுக்கு அண்ணன் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, ஓ அப்படியா, ரெண்டு பேரும் கூட்டு கலவானியா? இது நாள் வரைக்கும் மித்ரா எல்லா வேலையும் தனியாக தான் செஞ்சுட்டு இருந்தான்னு நினச்சேன், நீங்களும் இப்போ கூட்டு சேர்ந்து தான் செய்கிறீங்களா? அதே எப்படி ஒரு அண்ணனாக இருந்து தங்கச்சி தப்பு செஞ்சால் தட்டி கேட்குற அண்ணனை நான் பார்த்துருக்கேன், இது என்ன தட்டி கொடுக்குற அண்ணனாக இருக்குது? ஆமாம், என் தங்கச்சிக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன், மரியாதையை நீ ஆதி வாழ்க்கையிலேருந்து போயிரு, இல்லாட்டினா நான் போக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்டலாம் என்ன பேச்சு வேண்டியிருக்கு மித்ரா, வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம திலகா பாட்டி என்ன செய்யுது தெரியுமா? போய் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காத ஜன்னல் வழியை பார்த்துட்டு, ஏன் பாரதி ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூமுக்கு போய் அந்த ஃபோட்டோவை எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாக ஆகிப்போச்சு அந்த பாட்டி, சரியா? முதல்ல அந்த பாட்டி வந்துச்சு, அதுக்கப்புறம் கட்டிலேருந்து தாவி இந்த சைடு விழுந்துருச்சு. அடுத்து நம்ம தவளை அண்ணன் வந்தார். அந்த தவளை அண்ணன் என்னதான் இது, ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு விட்றீங்களாடா நாட்டில், ஐயோ சாமி, இந்த வயசான காலத்தில் நீ ஓயாமல் எத்தனை தடவை இந்த மெத்தையை தாண்டி தாண்டி போய் ஒளியுதுன்னு சொல்லி அங்கே ஒரு சின்ன ஒரு காமெடி இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக அந்த டைரியில் அந்த ஃபோட்டோவையும் பார்த்துருச்சு. சரி, பார்த்தது உண்மையிலேயே பாரதி தான் கூமுட்டேன்னு நினச்சேன். நேற்று தான் இந்த அம்மாவை நான் இப்படி டேலண்டட் லேடின்னு நான் சொன்னோம், ஆனால் இது டேலண்டட் லேடியெலாம் கிடையாது, இது ஒரு டம்மி பீஸு. என்னன்னு தெரியுமா? ஃபோட்டோவை பார்த்துச்சுல்ல, அந்த ஃபோட்டோவை டக்குன்னு மறைச்சி வச்சு என் சேலைக்குள்ளே எங்கேயுமே மறைச்சி வைக்க தெரியாதா, மறைச்சி கொண்டு போய் அவள் மீனா கிட்ட காமிச்சா வேலை முடிஞ்சது. அதை கொண்டு இந்த ஃபோட்டோவை இங்கேயே வச்சுட்டு மறுபடியும் போய் பாரதி வரையில் எனக்கு பால் பாயசம் செஞ்சு கொடு பாரதின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அப்புறம் நம்ம பாரதி அக்கா ரொம்ப என்ன சொல்கிறது, கூமுட்டை இல்லைல்ல, டேலண்டடான பர்சன் இல்லையா? உடனே அந்த அம்மா மூஞ்சியை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா, இவங்க வேறு எதுக்கோ வந்திருக்க மாதிரி தெரியுது, எதையோ தேடிட்டு போன மாதிரி தெரியுது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்கப்பா. இதிலெல்லாம் விவரமாக தான் இருக்குது இந்த அம்மா, வாயை திறந்து உண்மையை தான் சொல்ல மாட்டேங்குது.
அப்புறம் மீனா கிட்ட போய் அந்த அம்மா நீ இங்கே வா மீனா, நான் வந்து உனக்கு ஒரு ஆதாரத்தை காமிக்கிறேன், ஆதியும் பாரதி கல்யாணம் ஃபோட்டோவை நான் பார்த்தேன் அப்படிங்கிற. மீனா கம்முன்னு இருமா, பேசாமல் இருமா, அவர் ஏற்கனவே இப்போ தான் திட்டிட்டு போயிருக்காரு, நீ வேறு இது பண்ணிக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி மீனாவை கையோடு கூப்பிட்டு வந்து பார்த்தா ஃபோட்டோவை காணோம். உடனே மீனா டென்ஷன் ஆகி அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டா. இந்த அம்மனி ஜன்னல் வழியாக நின்று பார்த்துட்டு இருக்குது என்ன நடக்குது அப்படின்னு. உடனே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து அங்கே அதுக்கு இடையில ஒரு சீன் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பாட்டி வந்து பாதி ரூம்லேருந்து வெளியே போனதை மித்ரா பார்த்துருவா. எதுக்காக அத்தை வந்து பாதி ரூம்லேருந்து அங்கே பாத்ரூம்லேருந்து போகிறாங்க, எதுக்காக, என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேணா இவளும் போய் பாதி ரூமில் போய் அங்கேயும் இங்கேயும் சர்ச் பண்ணுற, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்றா. என் வாழ்க்கையோடு இருக்க போகிற ஆதி கூட நீ இருக்கவே கூடாது, ஃபோட்டோவில் கூட நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை கிளிக்க போகிற நேரம் நம்ம பாரதி அக்கா வந்து பிடிச்சிருது. ஃபோட்டோவையும் கிளிக்காமல் வாங்கிடுறா. அதுக்கப்புறம் நான் வந்து என் புருஷனோட சேர போகிறது உறுதி, நீ அதெல்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காத, மரியாதையை ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாப்புல. உடனே கோவமாக டென்ஷன் ஆகி மித்ரா வெளியே போயிடுறான். உடனே இந்த ஃபோட்டோவை எங்கேயாவது மறைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சிட்றாப்புல. அவ்வளோதான் கேஸ், இன்றைக்கி வந்து எபிசோடு இவ்வளோ தான். நான் அதாவது என்னென்னா, அந்த ஃபோட்டோவை எடுத்தல அந்த பாட்டி மறைச்சி வச்சு மீனா கிட்ட போய் காமிச்சிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். ஸோ ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு கேஸ், மீனா கிட்ட சொன்னால் மட்டும் என்ன நடந்துட போகுது? அவன் சுதாகர் ஒரே அடக்கிடுவான், சரியா? அப்புறம் மித்ராவும் தேவையில்லை விஷயத்தில் தலையிடாதீங்க அண்ணி, இது என்னோடய வாழ்க்கை, சரியா? அந்த மாதிரி இதெல்லாம் தலையிடாதீங்க, பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லத்தான் போகிறான். சுதாகரும் என் தங்கச்சி வாழ்க்கை தலையிடுறதுக்கு நீ யார், செவனின்னு உன் வேலையை பார்த்துட்டு செவனின்னு போ, சரியா? என் தங்கச்சிக்கு நான் இருக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஆக்சுவலாக மீனாவுக்கு தெரியறதுலாம் மேட்ரே இல்லைங்க, ஆதிக்கு தெரியணும், சரிங்களா? ஆதிக்கு தெரியணும். ஆதி வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்ததுலேருந்து ஒரு தினசாக தான் தெரிகிறாப்புல, இல்லைன்னா சொல்லலை. இருந்தாலும் ஒரு ப்ரோமோ மாதிரி ஒன்று காமிச்சாங்க. என்ன அப்படின்னா, ஆதியிடம் உண்மையை மறைக்க, அதாவது ஆதியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக பாரதி உண்மையை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு ப்ரோமோ வருது. அப்போ தவளைக்கிட்ட வந்து ஆதி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல, பாரதி அந்த குழந்தைங்க எல்லாம், பாரதி வந்து என் பொண்டாட்டி, குழந்தைங்க என் குழந்தைங்க, ஆனால் பாரதி வந்து அதை ஏன் வெளிக்காமிக்காமல் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கும் மித்ராவுக்கும் நடக்க போகிற இந்த கல்யாணத்தில் தான் ஒரு திருப்பம் ஏற்பட போகுது அப்படிங்கிறாங்க. என்ன திருப்பம் ஏற்பட போகுதுன்னு எங்களுக்கும் தெரியலப்பா, சரியா? என்னடா ரொம்ப நாளாக கல்யாணத்தை வச்சு எதுவுமே பிரச்சனை நடக்கலை, எதுவுமே பிரச்சனை ஆகலைன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா, இந்த இதயம் சீரியலில் இந்த கல்யாணத்தை வச்சு தான் பிரச்சனையே பண்ண போகிறாங்க, சரியா? எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணத்தோடு முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ், இதயம் சீரியல். ஆமாம், பாதிகள் தாலியை கட்டிட்டேன்னா வேலை முடிஞ்சது. அப்புறம் மித்ரா வந்து மணி அடி போவாங்கினேன், அவ்வளோதான், வேறு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் சுதாகர் சொல்கிறாப்புல, என்னது மித்ராவுக்கும் ஆதிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது, சரியா? நீ ஆதி மித்ரா வாழ்க்கையில் நீ தலையிடாத, சரியா? தலையிடாமல் இருந்தால் தான் உனக்கு நல்லது. இல்லாட்டினா அப்படியே நீ ஆதி பாதியோடு சேர்ந்தேனாலும் நான் விட மாட்டேன். அப்புறம் என் தங்கச்சிக்காக நான் என்னத்துக்கு இருக்கிறேன்? நான் என்ன வெங்காயத்துக்காக இருக்கிறேன்? மித்ராக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? அப்போ பாரதி வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெத்தாக நடிக்க வேண்டாம், எப்போ பார்த்தாலும் ஐயோ கூமுட்டையாட்டவே நடிக்கிறான், சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஃபோட்டோவை ஒழிச்சு வச்சிட்டாலாமா. ரொம்ப திறமைசாலியாமா ராசாத்தி நீ, சரியா? ஆதிக்கிட்ட போய் வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்டேன், உண்மையை சொன்னால் செத்துருவான்ற பயம். வாசுவும் சொல்லி பார்த்துட்டா, உண்மையை சொல்லு பாரதி, உன் வாழ்க்கையை காப்பாற்று பாரதி, நான் தான் ஆதி தான் நான், அவனும் சொல்லிட்டான். அவனே நம்புற மாதிரி இல்லை. ஆக மொத்தத்தில் இவளுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா இவன், சரியா? யார் பேச்சையும் கேட்குறதுக்கு இதே கிடையாது. நீ எப்படி இந்த உண்மை வந்து யார் மூலியமாக வெளியே வரப்போகுது, அந்த அம்மா செத்ததுக்கு யார் காரணம், பாரதியா இல்லை வேற யாருமா அப்படிங்கிறத சீக்கிரமாக வெளிக்கொண்டு வாங்கப்பா, சரியா? சும்மா போட்டுக்கிட்டு ரப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, அரைச்சமாவையே அரைச்சிக்கிட்டு முடியல எங்களால். அப்புறம் வேற என்ன, மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கு. அப்புறம் நேற்று கார்த்திகை தீபம் ப்ரிவியூ வந்துச்சு, கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தேன். ஏப்பா எல்லோரும் கௌசல்யா வந்தது யாருக்கு பிடிக்கலையா? அவங்க எப்படி ஆக்டர் தெரியுமா, சூப்பரான ஆக்டர், விஜய் கூட எல்லார் கூடயுமே நடிச்சிருக்காங்க, நல்ல ஆக்டரு. ஏன் அவங்க வந்தது பிடிக்கலையா?
கார்த்தி வந்து காப்பாற்றிருக்கலாம், கார்த்தி வந்து காப்பாற்றிருக்கலான்னு எப்போ பார்த்தாலும் ஹீரோவே எப்போ எதிர்பார்க்குறீங்க? ஹீரோ வந்து அங்கே பாம்பை கண்டுபிடிக்கிறதுக்கே அவருக்கு நேரம் கரெக்டாக இருக்குது. ரேவதியை காப்பாற்றுறதுல வந்து கௌசல்யா வந்தால் என்ன உங்களுக்கு ஏன் பிடிக்கலையா? கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் போடுறாங்க. இது தேவையில்லாத சீனு, இது ஒரு தேவையில்லாத மாஸ் என்ட்ரி. சரியா? ஹீரோ தான் வந்து ஹீரோயினை எல்லா படத்துலையும் நம்ம அதே தானே பார்க்குறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துட்டு போட்டுமே, பார்ப்போம், இதையும் ரசிப்போமே. சரியா? எப்போ பார்த்தாலும் கார்த்தியே தான் ரேவதியை வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கணுமா? கௌசல்யா வந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நல்லா இருந்துச்சு. அந்த உங்கள் என்ட்ரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கார்த்தி என் கூட படித்தவர்னு சொல்லும்போது தான் அங்கே டவுட்டே ஆரம்பிக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒரு ட்விஸ்ட் இருக்க மாட்டிருக்குது. அப்புறம் வேறு என்ன, அயலியில் என்னமோ பரபரப்பான கட்டம்னு சொல்லி ஒரு ப்ரிவியூ போடுறாங்க. அவ்வளோதான் கைஸ், வேறு எந்த சீரியலும் பேசிக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. பாரிஜாதத்தில் ஒரே அருவியாக இருக்குது பாரிஜாதம்லாம். வாரிசு சூப்பராக இருந்தது, இன்றைக்கி எபிசோடு சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்தது. தமிழ் தயவுசெய்து கொஞ்சம் மாற்றி நடித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் ஊமை கொட்டானாட்டமே சிபி திட்டுவாருன்னு பயந்துகிட்டே நடிக்காமல் கொஞ்சம் ஜனாமா மாதிரி போல்டாக இருந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வேறு என்ன கைஸ், அவ்வளோதான், ரிவ்யூ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற சீரியல் நான் எதுவுமே நான் பார்க்குறதாவே இல்லைங்க. சரிங்களா? கார்த்திகை தீபம் ஒன்று பார்ப்பேன், அப்புறம் அவ்வளோதான். மற்ற சீரியல்லாம் நான் பார்க்குற வேலையே இல்லை. அப்புறம் அந்த கெட்டி மேளத்தில் வந்து நம்ம ஸ்ரீ நடிச்சிருக்கார் இல்லையா, அதில் ஏதோ நியூஸ்லலாம் வந்திருந்தது, ஏதோ கையில் இதாக இந்த மாதிரி இருந்தது. கெட்டி மேளம் சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு டைமிங் செட் ஆக மாட்டேங்குது கைஸ். எனக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த நாடகம் வந்து ஆரம்ப கட்டத்தில் பிடிச்சிது. அதுக்கப்புறம் அந்த அவங்க அப்பாவை கொன்று அந்த கதையே ஒரு மாதிரி ட்ராக் மாறிச்சு இல்லையா, அதனால் எனக்கு பிடிக்கல. அப்புறம் இப்போ இடையில வேற முருகனை வந்து கடத்திட்டு என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. அந்த ஸ்ரீகாந்தோட இதுக்கு வந்து இவனை ஜெயிலுக்கு போகிற சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முருகனை காணுன்னு சொல்லி எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அஞ்சலியை இதான் ஜாக்குன்னு மகேஷை போட்டு நீ தானே முருகனனை எதாவது செஞ்சுருக்க, எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காப்புல. பார்க்கலாம், கெட்டி மேலே அது ஒரு ட்ராக்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? ஓகே கேஸ், வேறு என்ன, உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நேற்று எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா எனக்கும் நீங்கள் என்ன மாதிரி மோடில் வந்து சீரியல் பார்க்குறீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்குவேன் இல்லைங்களா, அதுக்காக தான் கேட்குறேன். ஓகேவா? ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் இன்றைக்கி போரிங். சரியா? சீக்கிரமாக உண்மைகளை வெளிக்கொண்டு வரணும். இதுக்கு வந்து யாரை வந்து உள்ளே இறக்கலாம் அப்படின்னா, அழகர் ஆண்டாலும் வந்தாலும் பாரதி உண்மையை சொல்ல விட மாட்டான். சரியா? பாரதிக்கு எதிர்த்த ஆள் இருப்பாங்க இல்லைங்களா, அதாவது பாரதியை வெறுக்கிற ஆள், அந்த மாதிரி ஆள் யாராவது உள்ளே இறக்கி உண்மையை கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மறுபடியும் ஆண்டாள் அழகர் இவங்களை உள்ளே கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் பாரதி போய் நீங்கள் உண்மையை சொல்லாதீங்க, என் புருஷன் செத்து போயிடுவார், அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், என் கண்ணு முன்னாடியே வாழட்டும். சரியா? அதனால் எந்த உண்மையை அழகர் ஆண்டாள் வந்தாலுமே உண்மையை சொல்ல விட மாட்டாள். அதனால் பாரதியை பிடிக்காதவங்க இல்லாட்டினா வந்து அந்த சாரதா அம்மாவே வந்து சொல்லணும். ஆவியா வந்து அந்த அம்மா ஆவியவே காணோம். இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லாம் வந்துச்சு, பாரதி ஆதி உன்னை தேடி வந்திருக்கான், நீ போன்னு சொல்லிச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் அந்த சாரதாம்மா ஆவியும் காண, பேயும் காண, பூதத்தையும் காண. சரியா? வாசுவாது அப்பப்போ வந்துட்டு போயிட்டுருக்காப்புல. இந்த அம்மா ஆவி வரவே இல்லை. பையன் வந்திருக்கான்னு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுச்சாட்ருக்குது. இவன் வாழ்க்கையை நீ பார்த்துக்க பாரதின்னு சொல்லிட்டு போயிடுச்சாட்ருக்குது. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஆவியும் வரல. அந்த அம்மா ஆவியாக சொல்லாமல என் ஜாவுக்கு யார் காரணம்னு ஒன்றுமே எங்கிட்ட ஒரு இடத்துல உண்மையை உடைங்கடா. இல்லை தர்மலிங்கம் மாதிரி ஏதாவது செஞ்சுட்டானா, இல்லை அவன் சொந்த தம்பியே வந்து ஏதாவது பண்ணிட்டானா, என்னன்னே தெரியல. ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கப்பா சீக்கிரம். சரியா? ஓகே கைஸ், நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? பாய்.